வெல்கம் டு EduSprint Academy. இன்னைக்கு ரீசனிங்ல SSC CHSL previous year கேட்ட questions தான் பார்க்க போறோம். So first question. In a code language, blend is written as ENHPG. How is winner be in the same language? So coding decoding relate பண்ணி கொடுத்திருக்காங்க. So first என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன லாஜிக்ன்றத கண்டுபிடிக்கணும். So blend எப்படி கோட் பண்ணிருக்காங்க? ENHPG. So mostly coding decoding வந்தாலே நம்ம எதுக்கு சேஞ்ச் பண்றது நல்லது? So alphabets எல்லாத்தையுமே அதோட வேல்யூ நம்பர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட நம்பர் என்ன? பிக்கு 2, எல்லுக்கு 12, E5, N14 அண்ட் D4 அண்ட் ஈயோட வேல்யூ 5, Nக்கு 14, H8, P16, G7. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்க 2 இங்க 5 இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க? 2 + 3 5. அடுத்து 12 14 என்ன பண்ணியிருக்காங்க? +2 12 + 2 14 அண்ட் 5 8 இருக்கு. ஸோ அப்போ என்னது? 5 + 3 8, 14 + 2 16, 4 + 3 7. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? +3 + 2 +3 + 2 ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு? வரிசையா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளும் பண்ணா என்ன வரும்? 23 9 14 14 5 18. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? +3. ஸோ 23 + 3 26, அதாவது Z. அடுத்து +2 9 + 2 11, that is K. அடுத்து 14 + 2 எவ்வளோ? 16 P. சாரி 14 + 3 +3 + 2 இல்லையா? 14 + 3 எவ்வளோ? 17. ஸோ அப்போ என்ன வந்துடும்? Q. and then 14 + 2 16, so P. அடுத்து 5 + 3 8, so 8ன்றது என்னது? H. and then 18 + 2 20 T. அப்ப ZKQ PHT எங்க இருக்கு? ZKQ PHT. so option D is the answer. புரியுதா? ஸோ எந்த கோடிங் டிகோடிங் ஆல்பபெட் ரிலேட்டடா வந்துச்சுனாலே அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, அதோட ஆல்பபெட் வேல்யூவை சேஞ்ச் பண்ணி சால்வ் பண்றப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் நம்பர் வில் ரீப்ளேஸ் தி கொஸ்டின் மார்க் இன் தி ஃபாலோயிங் சீரீஸ்? ஸோ நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இது என்ன லாஜிக்ன்றதை கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 5 8 20 34 76 and 142. ஸோ இது பார்க்குறப்பே என்ன தெரியுது? ரேபிட் இன்க்ரீஸாக இருக்கு. ஸோ 5 8 அடுத்து 20 போயிடுச்சு, அடுத்து 34 76 142 எல்லாமே டபுள் ஆகிற மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ என்னது? இது மல்டிப்ளிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 5 × 2 10. 10ல் என்ன பண்ண 8 வரும்? -2. அடுத்து 8 × 2 என்ன வரும்? 16. 16ஓட என்ன பண்ண 20 வரும்? +4. அடுத்து 20 × 2 40. 40ல் என்ன பண்ண 34 வரும்? -6. அடுத்து × 2 34 × 2 எவ்வளோ வரும்? 68. 64 × 2 68. இங்க என்ன இருக்கு? 76. அப்ப என்ன பண்ண வரும்? +8 பண்ணணும். ஸோ 68 + 8 தான் என்ன வரும்? 76. அடுத்து 76 × 2 6 2s are 12, 14 1 15. கரெக்டா? அப்போ 152 இங்க 142 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? -10. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? × 2 × 2 பண்ணா 2 2s are 4 8 284. இந்த ஆட் பண்ணதுல எப்படி இருக்கு? ஒன்னு சப்ராக்ட் பண்ணிருக்காங்க, அடுத்து ஆட் ஆல்டர்னேட்டிவா ஒரு தடவை ஆட் பண்ணா இன்னொரு தடவை சப்ராக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த டிஃபரன்ஸும் எப்படி இருக்கு? 2 4 6 8 10. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 12. ஸோ 12 என்ன பண்ணும்? மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? பிளஸ். அப்போ 284 + 12 அப்ப என்ன வரும்? 296. ஸோ ஆப்ஷன் B is the answer. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஸோ செலக்ட் தி கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் தி given figure when the mirror is placed to the right side of the figure. ஸோ மிரர் வந்து எங்க பிளேஸ் பண்றாங்க? மிரரோட ரைட் சைட்ல இங்க பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு என்ன மிரர் இமேஜ் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன வரும்?
ஸோ பாக்ஸு, ஸோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ ஒரு சர்க்கிள் அப்படியே தான் இருக்கும். அண்ட் தென் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த பெண்டு எங்கே இருக்குது, மிரருக்கு நியரில் இருக்குது. ஸோ அப்போ மிரருக்கு நியரில் தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பெண்டு எல் ஷேப் மாதிரி போடணும். சரியா? அடுத்து மிரரோட ஃபார் சைடு தான் என்ன இருக்குது, இந்த ஸ்லாண்டிங்காக இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ இதே மாதிரி இங்கே ஸ்லாண்டிங்காக போடணும். அடுத்து இங்கே மிரருக்கு நியரில் தான் கீழே இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்மளே என்ன பண்ணணும், கீழே இருந்து இழுத்து மேலே அண்ட் தென் மிரரை பார்த்து இது. அண்ட் இது மிரரோட ஃபார் சைடு, இந்த சைடு தான் மேலேருந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ மேலேருந்து கனெக்ட். ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த இமேஜ் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல இது இந்த கோடு இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது. பியில் இருக்குது ஆனால் இங்கே என்ன இல்லை, ஸோ இது வந்து மேலே பார்த்து இருக்குது ஆனால் இங்கே கீழே பார்த்து இருக்குது. ஸோ அப்போ பி கிடையாது. அடுத்து சியில், ஸோ இந்த இடத்துல இங்கே இந்த ஒரு லைன் மிஸ் ஆகுது. ஸோ சியும் கிடையாது. ஸோ இதில் ஓகே இது இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு வி மாதிரி போயிருக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்கு, இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் சிலாஜிசம் பேஸ் பண்ணது. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ராக்ஸ் ஆர் ஓசோன். ஸோ ஆல் ராக்ஸ் ஆர் ஓசோன். அடுத்து ஆல் ஓசோன்ஸ் ஆர் பலூன். ஸோ ஆல் ஓசோன்ஸ் ஆர் பலூன். And next, some watches are balloon. So some watches are balloon. So given statement க்கு என்ன பண்ணியாச்சு, Venn diagram draw பண்ணியாச்சு. இப்போ என்ன பார்க்கணும், conclusion. First conclusion என்ன கொடுத்திருக்காங்க, யாருக்கு பார்க்கணும், பலூனுக்கு ராக்குக்கு பார்க்கணும். ஸோ பலூன் இங்கே இருக்கு, ராக் இங்கே இருக்கு. பலூனுக்கு ராக்குக்கு என்ன தெரியும், சம் தெரியும். இங்கே கொடுத்துருக்கிறது என்னதான், சம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஃபாலோ ஆகும். அடுத்து வாட்சுக்கும் ஓசோனுக்கும் பார்க்கணும். ஸோ வாட்ச் இங்கே இருக்கு, ஓசோன் இங்கே இருக்கு. ரெண்டு பேருக்கு ரிலேஷன் தெரியுமா, எந்த ஒரு டச்சுமே இல்லை, ரெண்டு பேருக்கு ரிலேஷனே தெரியாது. ஆனால் இங்கே என்னன்னு கொடுத்துருக்காங்க, சம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. அண்ட் தென் ஓசோனுக்கும் ராக்குக்கும். ஸோ ஓசோனுக்கும் ராக்குக்கும் என்ன தெரியும், ஓசோனுக்கும் ராக்குக்கும் சம் இருக்குன்னு தெரியும். கரெக்டா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆளுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் என்ன ஆகாது, ஃபாலோ ஆகாது. சரியா? ஸோ அப்போ எது மட்டும்தான் ஃபாலோ ஆகும், only one follows. That is option B is the answer. So conclusion one மட்டும் தான் follow ஆகும். And next question, select the figure that will come next in the following figure series. So figure seriesல next என்ன figure வரும்னு கேட்டிருக்காங்க. So first இது என்ன லாஜிக்ல இருக்கு, இந்த shaded part எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. So அடுத்து என்ன இருக்கு, so மொத்தம் 8 பார்ட்டா பிரிச்சிருக்காங்க. முதல் இந்த ஷேடட் பார்ட் எங்கனக்குள்ள இருக்கு, ஸோ வெஸ்ட்டுக்கு கீழே இருக்கு இல்லையா. ஸோ அடுத்து என்ன ஆயிருக்கு, இந்த ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு, ஸோ இந்த ஒரு ஸ்பேஸை எம்டி பண்ணிட்டு இங்கே மேலே போயிருக்கு. அடுத்து என்ன ஆயிருக்கு, ரெண்டு ஸ்பேஸ். ஸோ அடுத்து ரெண்டு ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணி இருந்துச்சு, இங்கே ரெண்டு ஸ்பேஸை ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. அடுத்து அகைன் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பிளேஸை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்க இருந்துட்டு எங்க போயிருக்கு, இங்க போயிருக்கு. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, ரெண்டு பிளேஸஸ் ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஒரு பிளேஸ். ஸோ 1 2 1 2. ஸோ அப்ப நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ்னா இதை ஸ்கிப் பண்ணிட்டு எந்த இடத்துல தான் ஷேடோ வரும், இந்த இடத்துல தான் ஷேடோ வரும். கரெக்டா? ஸோ அப்ப நம்மளுக்கு இமேஜ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஷேடோ ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் கரெக்டான நெக்ஸ்ட் சீரீஸ். ஸோ அப்ப எந்த ஆப்ஷனு, ஆப்ஷன் ஏ. ஸோ மற்றதுலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு, இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் வராது, ஒன்றை ஸ்கிப் பண்ணிட்டு தான் வரும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். புரியுதா? ஸோ இதே மாதிரி டெய்லியும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.